ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான படிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ் வரும் நூற்றில் எவையெல்லாம் நான்முதல்வன் கீழ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நான்முதல்வன் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 1, 2022 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் திட்டம். ஸோ திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திறன் மேம்பாட்டு திட்டம். அப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான திறன் வந்து மேம்பாட்டு வசதி அடைகிறது அந்த திட்டம். ஸோ இப்போ திட்டம் பார்க்கலாம். மாணவரிடம் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்தல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இது சரிதான். சுற்றுச்சூழல் கல்வி குறித்த விழிப்புணர்வு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வராது. உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளுக்கும் சென்று படிக்க வழிகாட்டுதல் அப்படின்னா இது சரிதான். இது வழிகாட்டுதலுக்கான ஒரு அமைப்பு தான் அது. உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. வட இந்திய மொழியில் மேம்பட செய்தல் அப்படிங்கிறதும் தவறு. இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தாய்மொழி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து பயிற்சி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இது கீழ் இல்லை அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி. அடுத்து, நமது கிராமம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆகஸ்ட் மாதம் 2004 தான் நடைமுறைப்படுத்தினாங்க. அடுத்த கொஸ்டின், பின் வரும் நூற்றில் எந்த இணை தவறானது என கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 500 வந்து பாடியவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 500 அப்படிங்கிறது மொத்தமாக வந்து தமிழில் 500 பாடல்கள் வந்து இருக்கக்கூடிய நூல். இதில் பார்த்தோன்னா ஒரு திணைக்கு 100 பாடல் இருக்கும். மொத்தமாக 5 திணை 500 பாடல்கள் வந்து இருக்கும். இதில் மருதத்திணை பண்ணது ஓரம்போகியர் தான். நெய்தல் திணை வந்து அம்மூனர் படைந்திருப்பார். குறிஞ்சி பண்ணது கபிலர். பாலைத்திணை பண்ணது பெருங்கடுங்கோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. பாலைத்திணை பண்ணது ஓதலாந்தியர் வந்து படைந்திருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தவறானது. அடுத்ததாக திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பிற பொருளையும் தாம் பொருளாக கருதுவது. இதுதான் ஆன்சர். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் அப்படிங்கிறது பிற பொருளையும் தாம் பொருளாக கருதுவது. அடுத்த கொஸ்டின், தூய தமிழ் இயக்கம் இது வந்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிருக்காங்க. தூய தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மறைமொழிகளால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னா 1916 வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து, நண்பர்களை அளந்தறியும் கோல் இது வந்து வள்ளுவர் கூறுகிறார் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேடு. அடுத்த கொஸ்டின், தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 கோடி பகைவர்களுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊன்றுகோல் இந்த நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா முடியரசன். ஸோ முடியரசன் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1920 1998 இந்த பீரியடில் வந்து இருந்திருப்பார். ஸோ இந்த ஊன்றுகோல் நாடகம் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். இவரை பற்றியதான் அது. ஸோ இந்த முடியரசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் அழைச்சது அப்படி யார் அப்படின்னா அண்ணா. அழைச்சிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் முடியரசன் அவர்கள் வந்து பூங்கொடி, வீரகாவியம், மனிதனை தேடுகிறேன் இந்த நூல்களெல்லாம் எழுதியிருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது எது அப்படின்னா மனித உடல்களை தான் கூறுவார். ஆப்ஷன் சி. திருமூலர்னா திருமந்திரம். திருமந்திரம். பின்வரும் சொற்றொடர்களில் எவை வட்டெழுத்துக்கள் பற்றிய சரியான விடையெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவானது அப்படின்றது சரிதான். அடுத்ததான், கிபி 6ஆம் நூற்றாண்டில் முழுமையாக வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது இது வந்து தவறானது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்த சோழ பேரரசின் காலத்திலும் வட்டெழுத்து நடைமுறையில் இருந்தது அப்படின்னா இப்போ இருந்திருக்காது, தவறு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. அடுத்ததான் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. SCDTF UGH அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபஸ்ட் லெட்ரு பாருங்கள். எஸ்க்கு அப்புறம் ST, அடுத்து U, அடுத்து என்ன வரணும் அப்படின்னா V வரணும். அதே மாதிரி விக்கு அப்புறம் W கரெக்டாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 எழுத்து பாருங்கள். இதில் CDEF GH, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் IJ அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி VIJ இதுதான் வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1200 இருந்தது. 2023ஆம் ஆண்டில் மக்கள் தொகையை தோராயமாக காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டில் 1200 இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்குது. அப்போ 3 வருஷம் கழிச்சு 2023 மக்கள் தொகை வந்து கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2020 1200 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 5% அதிகரிக்குது. இப்போ 100% 3 வருஷத்துக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா இது ஆன்சரு. 25 100 21. அதே மாதிரி இது அடிச்சிங்கன்னா 25 100, இது 21 வந்துடும். இது 4 5 20 21, 1 4 4, 3 4 12. இப்போ மீதி இருக்குது என்ன அப்படின்னா 3 × 21 × 21 × 21. ஸோ இந்த 2 21 பிரிக்கினீங்க அப்படின்னா 441 வந்துடும். இதுக்கப்புறம் 21 3 பெருக்கினீங்கன்னா 63 வந்துடும். ஸோ இப்போ பெருக்கினீங்க அப்படின்னா 3 4 12 1 13 1 6 4 2 4 24 2 26 3 8 7 2. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 33. இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா 2 20 நீங்கள் தனியாக எழுதிக்கிறேன். 783 டிவைட் பை 20 2 20ங்களா. அப்போ
2 2 6 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 9 2 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 2. ஸோ மிச்சம் வந்து புள்ளி குத்துனீங்கன்னா 5 வரும். அப்படி பார்க்கும்போது இங்கே 10ன்னு இருக்கப்போ ஒரு இன்னொரு சாயந்தரம் புள்ளி குத்திக்கோங்க. 113.5 1189.15. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் 1/25, 1/125, 1/25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே 5ஓட மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி. 1/5 தான் ஆப்ஷன்ஸில் வந்து இதுவே இருக்குது. அடுத்த கொஸ்டின் விடுபட்ட உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 2a 11 4d 13 12g 17 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ABCDEFGHIJ வரைக்கும் போட்டுக்கோங்க. JH நடுவில் ABC லெட்டர் பார்த்துக்கோங்க. ABCD 2 இதில் அடிச்சிருங்க. அடுத்து டிக்கு அப்புறம் G கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது 2 அடிச்சுட்டா G. அடுத்து ஜிக்கு அப்புறம் இது 2 அடிச்சிருங்க.